37, 38, 39. சார் சார் என்னையா? yes No. I want to meet the great president of this decent apartment. That means I the Mr. Velayuddham. ஓ அவரா? உள்ள இருறார். Welcome. எப்ப வருவார்? வருவார். நான் மறுபடியும் பால் குடிக்க போயிட்டான். அப்பனே முருகா. பாலா நீ மனுஷனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல செவ்வாய் கிரகத்துல இருந்து பறக்கும் தட்டுல வந்து இறங்குற மாதிரியே இருக்காரு. கொஞ்சம் எடுத்துறேன், பயமா இருக்கு. The decent apartment உடைய president Mr. Velayuddham. நீ யாரு? My name is Panju, my father's name is Panchanathan, my grandfather's name is Panchacharam, my native place is Panchalanguruchi, and my date of birth is November 19, 1969. படிச்சதுல எக்ஸ்பர்ட்டா? No, local Sindadripattai Municipality School, Tamil medium. You are English man? No, local, Tamil. தமிழனா? Yeah. அது என்னடா ரெண்டு சீனாக்கார சந்திச்சானா சீன மொழியில் பேசிக்கிறான், You want wrong? ரெண்டு ஜப்பான்கார சந்திச்சானா ஜப்பான் மொழியில் பேசிக்கிறான், Sayonara. ரெண்டு மலையாளி மலையாளத்துல பேசிக்கிறான், Ajay. ரெண்டு ஹிந்திக்காரன் ஹிந்தியில பேசிக்கிறான். Acha. அது என்ன ரெண்டு தமிழை சந்திச்சா மட்டும் தாறுமாறா இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க? Ayo. முருகா, Who is that? வெட்டருவா வேல்கம்பலா வச்சிருக்கியே, அத குறிவாத்தி உன் மேல அடிக்க கூடாதா? ஆமா, உன்னை யார் உள்ள அனுப்பிச்சது? இங்க வேலையில காலி கிடையாது, போ வேலையில. Sir, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. Sir, hello, excuse me. இங்கிலீஷ் வேண்டாம். ஐயன் மீர், நான் ஒன்றும் வேலை தேடி உங்களை நாடி வரவில்லை. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏதோ ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடு இருப்பதா கேள்விப்பட்டுத்தான் உங்களை தேடி வந்தேன் பிரபு. ஏன்டா திகட்டுற அளவுக்கு தமிழ் பேசி கொள்ற? இதுக்கு தான் வந்து முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்த பாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு வேணும்னா எங்க பிரசிடென்ட் 5 கண்டிஷன் போட்டிருக்காரு. பிரசிடென்ட் போட்டிருக்கிறாரா? அப்போ நீ பிரசிடென்ட் இல்லையா? கமான் கண்டிஷன் சொல்லுவா. அதாவது முதல் கண்டிஷன், நீங்க தாராளமா சிகரெட் குடிக்கலாம். அதானே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா புகை வெளியில வரக்கூடாது. தூக்கி போட்டு மீச்சிருவேன். யாரிட சொன்ன? உங்களை இல்ல, சிகரெட் சொன்னேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரெண்டாவது கண்டிஷன் சார். அப்புறம் வந்து நீ தாராளமா தண்ணி அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு கிடைக்குமோ கிடைக்காத ஒரே டென்ஷனா இருந்தது. உடனே போய் ஒரு லார்ஜ் அடிச்சிடுறேன். ஆனா போதையோ வாசமோ வெளியில தெரியக்கூடாது. எனக்கு சுமார் கூட வேணாம் சார். நீங்க தேர்ட் கண்டிஷன் சொல்லுங்க சார். நீ தாராளமா லவ் பண்ணலாம். போடா டேய். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கண்டிஷன்ல இதா சார் சூப்பர் கண்டிஷன். என் வயசுக்கு ஏத்த கண்டிஷன். அங்க என்ன பாக்குற? லவ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுகளை பூரா நீ தங்கச்சியை நினைக்கணுமே. சார், நான் கொஞ்சம் பெர்சனாலிட்டியான ஆள் சார். அத நாங்களே சொல்லணும். இப்ப பர்சனாலிட்டி நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஆமா சார். அந்த பொண்ணு என்ன லவரா ட்ரீட் பண்ணிட்டானா? நீ சொந்த அண்ணனா இருந்தா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுமியா? பிரதரா? சாரி, வெரி சாரி, என்னால முடியாது. அப்ப வெளியில போ. சார், நான் அந்த பொண்ணுக்கு ஃபாதராவே மாறிடுறேன்னு சொல்ல வந்தேன் சார். சார், வீடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். தயவு செய்து கொடுங்க சார். கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அட்வைஸ் எல்லாம் கண்டிஷன் நல்லா புரியுது சார். ஆனா அந்த கண்டிஷன் போட்டதே பிரசிடென்ட், அவர் தான் புரிஞ்சுக்க முடியல. அவரை நீ புரிஞ்சுக்கவே முடியாதியா? அவர் புரியாத புதிர். அந்த புரியாத புதிரை தான் நான் பார்க்க விரும்புறேன் சார். அந்த ஈர வெங்காயத்து கூட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆனா நான் தான் பிரசிடென்ட். சார், ஒரு நிமிஷம் படிங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அம்மா, ஐயோ சிலிப்பாய் விழுந்துருச்சா சார்? வேண்டுதாண்டா போட்டேன். ஏன்? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? எது கால் விழுகிறீங்க? ஒரு கட்சியில சேரும்போது விழுகிறீங்க, வெளியே போகும்போது விழுகிறீங்க, திரும்பி வந்து சேரும்போது விழுகிறீங்க. தொழில் பரம்பரையாகிறீங்களா சார்? இதெல்லாம் வெக்கமான இருக்கவங்ககிட்ட கேளுங்க, என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்காதீங்க. சார், வீடு கிடைக்குங்களா சார்? கொடுக்கலாம். எங்க வேலை பாக்குற? பஞ்சாப். பஞ்சாப்ல வேலை பாக்குற, இங்க எதுக்கு வாடகைக்கு வீடு? பினிஷ் பண்ணிக்கிறேன் சார். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கேஷியரா. கேஷியரா? பேச்சுலரா ஃபேமிலி மேனா? இப்ப பேச்சுலர் தான். அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியும் ஃபேமிலி மேன் ஆயிருவேன். வீடு வாடகைக்கு தர்றேன். தேங்க் யூ. ஆனா அடிக்கடி மேல பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? வாயில வெந்தண்ணி ஊத்திடுவாங்க. ஹலோ பிரதர்ஸ். அடுத்த வாட்டி வந்துச்சா? ஐயா மகாராஜா, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, ஏதாவது பிச்சை போடுங்களேன். சார், இவனுக்கு நீங்க கண்டிப்பா பிச்சை போட்டே ஆகணும். ஏன்? இவனுக்கு உண்மையிலே 2 கண்ணும் தெரியாது சார். அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்? உங்களை போய் மகாராஜங்கிறான். கிண்டலா? சும்மா ஜாலி. பிச்சைக்காரா, நான் உனக்கு எவ்வளவு பிச்சை போடுன்னு எதிர்பார்க்கிறேன்? வழக்கமா எல்லாரையும் மாதிரி 50 காசு 1 ரூபாய்னு போடாம பக்கத்துல இருக்க வேண்டிய கடை வாங்கியாவது ஒரு 5ஓ 10ஓ போட்டு உங்க பிரஸ்டீஜை காப்பாத்திக்கங்க. பிச்சை போட்டு என் பிரஸ்டீஜ் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே 1 ரூபா போடுறேன். ஸ்டாப் இட். ஏன் திடீர்னு நாயா மாறினான்னு கேளுங்க. பிச்சை ஏன்டா காதை ரொம்ப ஷார்ப்பா தீட்டி கேக்குற? என்ன விஷயம்? உனக்கு அந்த சனியம் எல்லாம் வேற இருக்கா? ஏன் இருக்கக்கூடாதா? வெள்ளிச்சடங்குகள் கொண்ட தமிழ் மகள் நடந்து போவதை என் காதார் கேட்டேன். அது தமிழ் மகள் இல்லடா, மார்வாடி மகள். காதல கேட்டா சேட்டப்பா பின்னி போடுவா. என்ற அறிவு கிட்ட நிறைய ஐயாவுக்கு லேஸ்ல மனசு வராது. அவரே மனசு வந்து உன் தட்டுல 1 ரூபா போடலான்னு பார்த்தா அதேண்டா வேணாங்கிற. என் வெள்ளி தட்டுல அந்த கேவலமான 1 ரூபா காசு லொடக்குன்னு விழுந்து
அந்த வெள்ளி கொலுசோட சத்தத்தை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான். டேய் காலங்காத்தால வந்து அனாவசியமா டார்ச்சர் பண்றீங்க, மரியாதையா ஓடி போயிடுறா. டேய் சார் அனாவசியமா கொலகாரனா கதைடா. டேய் இவர் கொண்டு வர்றா, இவர் உன்னை கொண்டு வாரு. சார் விடுங்க சார், உங்க பிரச்சனைக்கு ஏன் சார் என்ன கொலகாரனாக்குறீங்க? நான் இவனை கொண்டு நாயில ஜெயிலுக்கு போகணும். வெயிட். இது எப்படி? ஹலோ பக்கரியா? பக்கரி சொல்லு பக்கரி. அதுவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்ப என்ன பண்ற, நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 டிராப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற மந்தவெளி இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 போட்டு அப்படியே அங்க இருந்து வெஸ்ட் மாம்பலம் இந்தியன் பேங்க் போய் ஒரு 25,000 போட்டு. இது ஆடிட்டரா? இன்கம் டாக்ஸா? ஐயோ சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா, பேங்க் ஆஃப் பரோடால போய் ஒரு 50,000 டிராப் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ கட்டிரு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நானா இங்க ஒரு சில்லறை பிச்சைக்காரன்ட்ட மாட்டிட்டு இருக்கிறேன். இது நீ கார் எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட் வந்துரு. டே நம்ம அபார்ட்மெண்ட் இல்லடா இது. இங்க இது பேர் என்னப்பா? டீசன்ட் 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 அபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டப்பா அபார்ட்மெண்ட்ல குடியிருந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட்டா? ஸ்ட்ரீட். ஏய் உன்கிட்ட கேட்டனா? இந்த செல்லார்ல பேசுறீங்க, பில் அதிகமாகுமே. அத பத்தி நான் கவலை பண்ணேன். தூயவன் தருவாப்பா. இந்த டாடா எஸ்டேட், டாடா சுமோ, கிரீன் கலர் ஜன்னு அதெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். நேத்து வாங்கின ரெட் கலர் சியோல எடுத்துட்டு வா. அப்பதான் நீ சீக்கிரம் வந்து சேர முடியும். உங்ககிட்ட பிச்சை எடுத்த நேரம் நான் மறுபடியும் பிளாட்பாரத்துக்கே போயிருக்கேன். பிரதர் நீங்க இன்கம் டாக்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆமா. நானும் உங்க டைமை பேசி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். போடுங்க. அடி நாயே. டேய் எல்லாம் அந்த பேசுறது. சிஎல்ல வரையா? சிஎல்ல வர. அப்பா பையன். அதான். டீசன்ட் அபார்ட்மெண்ட் பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்டீசன்ட் ஆளுகளை உள்ள விட்டுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? முதல்ல கையெடு. நீ யாரா? வீடு. Bloody nuisance. What is this nonsense? பீஸ்ஃபுல்லா பேப்பர் படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்ரூம் போக முடியல. பாத்ரூம் போறதுக்கு என்னையா கான்சென்ட்ரேஷன்? யூ ஷட் அப். எனக்கு ஃபைல்ஸ் டிம்மரி எக்ஸசைஸ் கூட பண்ண முடியலையா? சார் இது என்னது? மனுஷன். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உண்மைதான் நம்பு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியசாமி. இது ஹெல்த், இதுக்கு பேர் ஆரோக்கியமா? ஆமா. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியராஜுக்கு இந்த கதைனா ஒரு ஃபெலஸ் மற்ற டெனன்ஸ்க்கு டார்ச்சரா இருக்காது. ஏயா இது டீசன்ட் அபார்ட்மெண்டா இல்ல டிஸ்டர்ப்ட் அபார்ட்மெண்டா? பார் இதுக்கு ஒரு முடிவு தெரியல. நான் கன்சியூமர் கோர்ட் போக வேண்டியிருக்கோம். சார் கன்சியூமர் கோர்ட் போறாரம்மா, அனுப்பு. மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார், கடைசியா நீங்க எப்ப வாடகை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்ச வாட தெரியல. நீ கன்சியூமர் கோர்ட் போவியா? ஏண்டா காலங்காத்தால ஒரு அண்டக்காவடி நாய் பிச்சை எடுக்க வந்துட்டு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுங்குது. நீ நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வாடகை கொடுக்காம கன்சியூமர் கோர்ட் போகணுங்க. அது என்ன டென்னிஸ் கோர்ட்டா? வர்றா அந்த காம்பவுண்ட் நாய்க்கு எலும்பு போட்டு 10 நாள் ஆச்சு. அப்ப இருந்து உன்னை ஒரு எய்மோட பாத்துட்டு இருக்கேன். ஒரு விசில் அடிச்சேன், கடிச்சு கொண்டு ஓடி போயிரு. வர்றா. நாய்க்கு பத்தி சொன்னடா உன்னை கன்சியூமர் பிரதர் கோர்ட். பிரதர் டேய் நீ என்ன போலங்கிறது? எப்படி போறது? கார் இங்க வர சொல்லிட்டோம்ல. ஓஹோ. என் தோழன் பக்கிரி ரெட் கலர் சியாலோட இங்க வருவான். மன்மதன் கார்னர்ல கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கார் அங்க வர சொல்லுங்க. தொடாம பாருங்க, பேசுங்க. நானே வண்டி வந்தோம் நேரா மார்ச்சுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். ஏன் எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல போறேன். பாடி ஜிஹெச்சில் தானே வைப்பாங்க. எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. ஐயோ முதல்ல அடிக்கிறாங்க, இப்ப கொல்ல பாக்குறாங்க. அப்போ ஏண்டா சொன்னா கேட்க மாட்டியா? மேலன்னு பாக்குறேன். வீடெல்லாம் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிட்டேன். லொகேஷன் கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல. தி ஃபைனல் பிளேஸ். ஏமா 54 ரூபா 60 பைசா ஆச்சு, 5 ரூபா போட்டு கொடுமா. 60 ரூபா தானமா கேட்டேன். என்னம்மா இது உன்னோட காலங்காத்தால பெஜாரா போச்சே, துட்ட கேட்டா வலையில கட்டிய. யோ என்னையா தயாராரு? பின்ன என்ன சார், துட்ட கேட்டா இந்த வலையில நின்றுட்டு இதை வாங்கி நான் உள்ள போறதுக்கா? யார் மணி? சார் இங்க சந்துருன்னு. சந்துருக்கு நீ என்ன ஆகணும்? நான் அவரை பார்க்கணும். உள்ள போமா. எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா கேட்டேனா, மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டுக்கோண்ணா. ஏமாளினா 60 ரூபா கேட்பேன். பிடிச்சவொன்னா 50 ரூபாயா? கீழே வேணா போற பொறிக்க மீட்டரை பிடிங்க, ஓடி போயிரு. போயா வரங்கண்ணா. தேங்க்ஸுங்க. பரவாயில்லம்மா. சார் அவர் வீடு எதுன்னு? உன் வீடு கூட தெரியாது உனக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர்ல 4D.
எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இங்க 4D. ஃபர்ஸ்ட் ரைட். Thank you, sir. சாரி ஆண்டி. யாரு? என்ன வேணும்? இங்க சந்துரு. நீ யாருமா? உள்ள வாமா. சந்துரு இல்லைங்களா? அவன் வெளியில போயிருக்கான். எப்போ வருவாரு? இது பாருமா, நான் சந்துருவோட அம்மா தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சந்துருமா, லேட் ஆயிடுத்து. நேத்து தான் மிளகாத்தூள் அரைச்சேன். காயத்ரி அத்திமேர் நல்லா இருக்காரா? ஆத்துக்கு லெட்டர் போட்டேன், ரிப்ளையே வரல. மறந்துட்டாளா? மாமிக்கு சுகர் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கு? எக்ஸ்டன் ஆயிடுதா? ஈஸ்வரா, ஆமா அந்த அசல் எப்படி இருக்கா? அதாண்டி உன் அண்ணன். அவன் கிராஸ் மேரேஜ் பண்ணிட்டது நேக்கு பிடிக்கல. காயத்ரி, நோக்கு பிடிச்சிருக்கு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் காயத்ரி இல்ல, கவிதா. கவிதாவா? சாரிடிமா, அசப்பல எங்க அத்தின் பேர் டாக்டர் மாதிரி இருக்கியா? நேக்கு ஒண்ணும் புரியாம போயிடுத்து. நோக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே. பாக்கியம், ஆத்துல நிறைய வேலை இருக்கு, கொட்டின்னு கூட. நேக்கு தெரியும் நீ காயத்ரி இல்லைன்னு. ப்ராப்ளம் சந்துரு? சந்துருவேதா. கவிதா ப்ராப்ளம் சந்துரு. அண்டர்ஸ்டுட். சாரிடி பாக்கியம், மாமா ஜாகிங் போயிருக்கார். நோக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஒரு டம்ளர் சுகர் கூட. எந்த ஊரு? எப்படி ஏமாத்த? பாக்கியம், கவிதாவை யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணையா வாசனை வச்சு யாருன்னு கேட்ட? நியூஸ் வந்துருத்து. பாக்கியம், நேக்கு எல்லாம் தெரியும்டி. கவிதா ப்ராப்ளம் சந்துரு, சந்துரு ப்ராப்ளம் கவிதா. ஐ கேன் டூ இட். பாலாஜி சார், இந்தா என்னங்க சார்? வச்சுக்க பாலாஜி. இல்ல சார், நான் மீட்டர் மேல வாங்குறதே இல்ல. அட வச்சுக்கன்னு சொல்றல. சரி சார். சரி வரேன். தேங்க்ஸ் சார். அடியே மோனிகா, ஏய் இன்னைக்கு உனக்கு புல்லு இல்லடி, பொல்லு. உன் மாமனுக்கு புல்லு. தூள் கல்பலான்னா? ஹலோ, குட் மார்னிங். அம்மா, என்னடா அங்க யார் வந்திருக்காங்க? ஒரு அங்கிள். ஓ வா. நீங்க? என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ்ல இருந்து வரேன். ராமலிங்க ஐயா சொல்லி. ஓ வாங்க, உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. சரிங்க. உன் பேர் என்ன? மீனுக்குட்டி. என்ன படிக்கிற? +2. ஓ +2வா? நல்லா படி. என்ன?
என்னங்க அறிவு இருக்கா அவனுக்கு? சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லிருக்கேன்ல. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு போ. ராமலிங்கயா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு. ஓ ஆமா, இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? எங்க நீங்க சொல்ல விட்டாதானே? கதை தானே சொல்லணும். மாமா சொல்றேன் என்ன? ஹலோ ஹலோ வாங்க. ஐம் பிரகாஷ், கவிதாவோட அண்ணன். உட்காருங்க. ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் வாங்க ஆயிட்டா? தம்பி. அப்பா வணக்கம். உட்காருங்க. வணக்கம். ராமலிங்கய்யா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. வாட் அ கிரேட் பர்சன். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான். ஏய் வா. யார் தெரியுமா? சார் தான் மாப்பிள்ள. வாவ் சூப்பர். ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. பயப்படாதீங்க, ஒண்ணு நான் இல்ல. கவிதாவோட ஃப்ரெண்டு. அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை உடனே சொன்னீங்க. ஏன் முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா? ஏய் அண்ணி, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? மாப்பிள்ள சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு. கவிதா, நான் சொல்லல, மிஸ்டர் சந்திரமோகன் இவர்தான். ஹலோ. ஹலோ. இப்பயே நல்லா பாத்துக்கோ, அப்புறம் கண்ணு செல்ல மூக்கு செல்லாம் சொல்லக்கூடாது. ஆளு கருப்பு தான், ஆனா கலக்கலாவே இருக்கார்ல. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி குடிங்க. உங்களை யாரும் நினைக்கிறாங்க. தண்ணி ஊத்து. நான் ஊத்துறேன். பாத்து பாத்து. ஏய் மீனு, என்னது அறிவுல உனக்கு? பரவாயில்ல விடுங்க, சின்ன குழந்தை தானே. சாரி சார். அப்பா நான் எந்திரிச்சுக்கிறேன். இது ஒன்றும் அப்பாக்கு சொன்ன மாதிரி தெரியல, வேற யாருக்கோ சொன்ன மாதிரிலாம் இருக்கு. பேசணும் பாடி. பார்வதி டவல் எடுத்து கொடு. வாங்க உட்காருங்க. எதுக்குடா அது? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள வந்திருக்காருல, அவர் விருது போட வேண்டாமா? என்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? நான் இப்பவே போகணும். ஒண்ணும் பேசக்கூடாது. மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல. தம்பி, அப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா நான் ராமலிங்கய்யா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அப்பா நாங்க போயிட்டோம்ப்பா. நீங்க பாருமா, மோகனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அப்புறம் நீ தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா. ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரும்னு ஆசைப்படுறா. என்ன பாக்குறீங்க? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா. எப்ப முடியும்? இன்னும் 6 மாசம் தான். மேரேஜ் முடிஞ்சுன்னா காலேஜ் கட் ஆயிடும். அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட எனக்கு நோ அப்செக்ஷன். ஏய் சம்பாதிச்சிட்டால தேங்க்ஸ் சொல்லுடி. வரேங்க. சரி வரேன். அப்ப வரேன் மாப்பிள்ள சார். பை பை பை. வரேன்னா.